ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோ ஹோல் டிசைன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லேட்டஸ்ட்டாக ஒரு கிளைண்ட்டுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டில் ஒரு சிம்பிளாக மினிமலிஸ்டிக்காக ஒரு லோகோ முடிச்சிருந்தேன். ஸோ அந்த லோகோ எப்படி பண்ணேன் அப்படிங்கிற டுட்டோரியல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி நான் சிம்பிளாக மினிமலிஸ்டிக்காக ரியல் டைமில் பண்ண எல்லா லோகோவுக்குமே டுட்டோரியல்ஸ் போடலான்னு இருக்கேன். ஸோ லோகோ கற்றுக்கிறவங்க, இல்லஸ்ட்ரேட்டர் கற்றுக்கிறவங்க, ஸோ அதை பார்த்து கற்றுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த லோகோவை பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் அதை எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பேசிக்லி இந்த கம்பெனி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி திருச்சி பேஸ் பண்ணுது. ஸோ இந்த லோகோவை பார்த்தீங்க அப்படின்னா கீழே வி ஷேப்பில் இருக்கும், அண்ட் மொத்தமாக பார்க்கும்போது சி ஷேப்பில் இருக்கும். ஸோ வேலையா கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறதுனால விசி அந்த லெட்டரை பேஸ் பண்ணி இந்த கன்ஸ்ட்ரக்ஷனே ஒரு பிரிக்ஸ் வந்து ஒரு ஹெக்ஸகனை ஃபார்ம் பண்ண மாதிரி இருக்கும், ஒரு கன்ஸ்ட்ரக்ட் அது பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை கான்செப்டை வச்சு சிம்பிளாக மினிமலாக கொடுத்தா அவங்களுக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த லோகோ. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு ஹெக்ஸகன் வேணும். ஸோ அதுக்காக இந்த இடத்துல வந்து ரெக்டாங்கிள் டூலுன்னு இருக்கும். ஸோ அதில் வந்து பாலிகன் டூலை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷேப்பு பில்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதை வந்து கண்ட்ரோல் சி திருப்பி கண்ட்ரோல் ஆல்ட் வி கொடுத்து அதை வந்து லைட்டாக அப்படியே ஸ்ட்ரிங்க் பண்ணிக்கணும். கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரிங்க் ஆகும். ஸோ ஓரளவு எந்த அளவுக்கு வித்து வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரிங்க் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாத் ஃபைண்டர்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அது வந்து -2 செகண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு பாத் ஃபைண்டர் இந்த இடத்துல கிடைக்கல அப்படின்னா விண்டோவில் போய் செக் பண்ணிங்கன்னா கிடைக்கும் பாத் ஃபைண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ -2 பண்ணிவிட்டேன் நான். ஸோ இப்போ வந்து இது வந்து எனக்கு தனித்தனியாக வேணும், இந்த ஒவ்வொரு கார்னருமே வந்து தனித்தனியாக வேணும் அப்படிங்கிறதுனால பென் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ பென் டூல் செலக்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு கார்னருக்குமே வந்து நான் வந்து ஒரு லைனாக போட்டுட்ருக்கேன். ஸோ போட்டுட்டு எனக்கு எக்ஸ்ட்ரா அந்த இடத்துல ஒரு லைன் தேவைப்படுது. ஸோ ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக அந்த லைனோடு சேர்த்து வர மாதிரி, ஸோ இந்த லைனோட சேர்த்து வர மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ போட்டாச்சு. ஸோ இப்போ மொத்தமாக நம்ம செலக்ட் பண்ணிட்டு இதை தனித்தனி செக்மெண்ட்டாக வந்து நம்ம பிரிக்க போகிறோம். ஸோ நம்ம அதுக்கு யூஸ் பண்ணுற டூல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஷேப் பில்டர் டூலு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தனித்தனியாக கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த ஒரே ஒரு ட்ரையாங்கிளை மட்டும் நான் வந்து ஆல்ட்டை பிடிச்சி கிளிக் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் வந்து தேவையில்லை, இது டெலீட் ஆகணும் அப்படிங்கிறதுனால. ஸோ டெலீட் பண்ணிட்டு உங்களுக்கு வேறு எந்தெந்த லைன்ஸ் வந்து தேவையில்லாத லைன்ஸ் எல்லாமே டெலீட் ஆகணுமோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் ஆல்ட்டை பிடிச்சிட்டு அது மேலே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிருந்த எக்ஸ்ட்ரா லைன்ஸ் எல்லாமே. ஸோ இது நடுவில் எனக்கு தேவையில்லை எதுவுமே. ஸோ அதே நேரத்தில் இந்த ஷேப் வந்து எனக்கு ரெண்டுமே வந்து மெர்ஜ் ஆகிருக்கணும். ஸோ நீங்கள் வந்து அது மேலே இந்த மாதிரி கிளிக் பண்ணாலே போதும், இது வந்து மெர்ஜ் ஆகிடும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் இது வந்து வி ஷேப்பு, இது வந்து மொத்தமாக சி ஷேப்பு அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ அந்த ஷேப் வந்து இதாகிடுச்சு. இது எல்லாத்துக்குமே வந்துட்டு மொத்தமாக ஒரு கலர் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு தடவை இது தனித்தனியாக செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் 3 கொடுத்துக்கோங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா லைன்ஸ் நிறைய இருக்கும், நம்ம நிறையா லைன்ஸ் போட்டதுனால. ஸோ அதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு திருப்பி கண்ட்ரோல் ஆல்ட் 3 கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம பண்ண அந்த ஷேப் இப்போ வந்து வந்துடுச்சு. ஸோ இதில் கலர்ஸ் வந்து நமக்கு கிளைண்டே ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க, எனக்கு ப்ளூ அண்ட் கோல்டன் கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு எந்தெந்த இடத்துல ப்ளூ கலர் தேவையோ அந்த ஷேப் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ஐட்ராப்பர் டூல் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கலர் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ப்ளூ கலர்ஸ் இருக்கும், அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து கிளைண்டே கொடுத்ததுனால நான் இந்த ப்ளூ கலர் கொடுத்துட்டேன். இந்த 2 ஷேப்பையும் செலக்ட் பண்ணி கோல்டன் கலர் வேலையா கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறதுனால கிளைண்ட் வந்து எனக்கு முருகனை ரெசம்பிள் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஷேப் வேல் அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து பீகாக் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த மாதிரி பீகாக் ஷேப் எல்லாமே வந்துட்டு அப்பப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் நானோ பண்ணனால இல்லாட்டி வேறு ஏதாவது ஏஐ டூலில் சின்னதாக ஷேப்ஸ் வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து வெக்டார் ஃபார்மேட்டில் மாற்றி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சமயத்தில் ஹெல்ப்ஃபுல் ஆகும். நான் இது வந்து வேறு ஒரு லோகோக்காக இந்த பீகாக் ஷேப் வந்து ரெடி பண்ணது. ஸோ இந்த இடத்துல அவர் கேட்டதுனால அந்த லோகோக்கு வந்து நான் அதை யூஸ் பண்ணலை. ஸோ அதை இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணி வச்சதுனால தான் இந்த இடத்துல வந்து என்னால் யூஸ் பண்ண முடிஞ்சிச்சு. கிளைண்ட்டுக்கும் அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, எனக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆச்சு.
ஸோ முடிச்சதுக்கப்புறம் வந்து எனக்கு ஃபாண்ட் ரொம்ப போல்டாக வேணும், க்ளீனாக தெரியணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மான்ஸ்டேட் ஃபாண்ட்டில் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஃபுல் பிளாக் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நான். மான்ஸ்டேட்ஸில் ஃபுல் பிளாக் ரொம்ப தடிமனான ஃபாண்ட் இது. ஸோ அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கீழே உள்ள ஃபாண்ட் எல்லாமே நார்மலாக போல்டு வச்சு ஆட் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஃபாண்ட் வந்து எந்த ரேஷியோவில் வைக்கணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ரேஷியோ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்கும் இடையில வச்சா போதும், எனக்கு ஓரளவு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஸோ அந்த மாதிரி நான் கிளைண்ட்டுக்கும் வச்சு கொடுத்துருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லோகோ வந்து இந்த மாதிரி தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கிளைண்ட்டை கொடுத்தாச்சு. ஸோ பேமெண்ட் வாங்கியாச்சு. ஸோ இதே கிளைண்ட்டுக்கு வந்து நான் வெப்சைட்டும் பண்ணி கொடுத்துருந்தேன். ஒரு தடவை நீங்கள் அந்த வெப்சைட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க, velayaconstructions.com. ஸோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு லோகோ ப்ளஸ் வந்து இது வேர்ட்ப்ரெஸ்ஸில் நம்ம பண்ண வெப்சைட்டாக உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அழகாக பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் லோகோ அண்ட் வெப்சைட் வேணும் அப்படின்னா உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் லோகோ டிசைன்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் லோகோ கம்ப்ளீட் பண்ணி நம்ம வெப்சைட்டும் முடிச்சு கொடுத்தாச்சு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் லோகோ அண்ட் வெப்சைட் வேணும் அப்படின்னா மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் லோகோ டிசைன்ஸ். அட் தி சேம் டைம் இந்த சீரீஸில் அடுத்து நிறையா வீடியோஸ் இதே மாதிரி லோகோ எப்படி மேக் பண்ணுறது, சிம்பிளாக மினிமலிஸ்டிக்காக எப்படி இன்ஸ்பயர் ஆகி லோகோ கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வரிசையாக டுட்டோரியல்ஸ் போட போகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தாங்க. ஸோ பை கைஸ்.